Good morning students. Today topic effects of dielectric in capacitors. நாம் லாஸ்ட் கிளாஸில் கெப்பாசிட்டர் படித்தோம். கெப்பாசிட்டி இஸ் எ எனர்ஜி ஸ்டோரிங் டிவைஸ் அல்லது சார்ஜ் ஸ்டோரிங் டிவைஸ்னு படித்தோம். கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி மெனி அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். சயின்ஸு எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பார்த்தோம். கெப்பாசிட்டி என்ன படித்தோம்? நம்ம யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டர் படித்தோம், பேரன் படித்தோம். கெப்பாசிட்டி ஃபார்முலா C ஈக்குவல் டு கெப்பாசிட்டி ஃபார்முலா C ஈக்குவல் டு Q/V, யூனிட் வந்து ஃபேரன் படித்தோம். லாஸ்ட் கிளாஸ் என்ன படித்தோம்? இந்த எனர்ஜி ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டி படித்தோம் அண்டு கெப்பாசிட்டி ஆஃப் பேல் பிளேட் கெப்பாசிட்டி படித்தோம். இதுக்கு முன்னாடி டாபிக் என்ன படிச்சிருக்கோம்னா நம்ம டயல்டிக்ஸ் படிச்சிருக்கிறோம். டயல்டிக் என்ன படித்தோம்? டயல்டிக் இஸ் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இன் ஆல் தி ஆட்டம்ஸ் ஆர் நாட் டைட்லி ஃபவுண்ட் தி நியூக்ளியஸ் ஆஃப் தி ஆட்டம், ஸோ டஸ் நாட் கேரி தி கரண்ட் படித்தோம். எபோனைட், ஆயில், மைக்குன்னு சொல்லும்போது டயல்டிக்ஸ்னு படித்தோம். இப்போ எஃபெக்ட்ஸ் ஆஃப் டயல்ட்ரிக் இன் கெப்பாசிட்டர்ஸ். கெப்பாசிட்டியில் வந்து நம்ம ஏர் இருக்கும்போது ஏர் இருந்ததுனா என்ன ஃபார்மில் படித்தோம்? C ஈக்குவல் டு εA/D. கெப்பாசிட்டி வித் ஏர்னா என்ன படித்தோம்? நம்ம C εA/D லாஸ்ட் கிளாஸ் படித்தோம். இங்கே எஃபெக்ட்ஸ் ஆஃப் டயல்ட்ரிக் இன் கெப்பாசிட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், when the capacity is disconnected from the battery. ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்றுன்னா கேஸு when the capacity is disconnected from the battery. நாம் பேரல் பிளேட் கெப்பாசிட்டி படித்தோமா? பேரல் பிளேட் கெப்பாசிட்டி பார்த்தா கன்ஸ்ட் ஆஃப் டூ பேரல் பிளேட்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A, செப்பரேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தா Dன்னு படித்தோம். ஓகேவா? இப்போ கவனம் எல்டி லைன்ஸ் ஆஃப் எங்க ஸ்டார்ட் ஆகும்? பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் முடிவு முடிச்சிருக்கிறோம். இப்போ பேரிட்டி இஸ் கனெக்டட் பிட்வீன் தி பேரல் பிளேட் கெப்பாசிட்டினா சார்ஜ் இஸ் பாசிட்டிவ் கவனம் வோல்டேஜ் பாசிட்டிவ் தெரியுது. கெப்பாசிட்டினா இங்கே என்ன ஆகுது? சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? இதுன்னு ஒரு நாம இங்கே எல்டிபி E0 எலக்ட்ரிக் ஃபீல்டு வித்தவுட் டயலக்ட்ரிக். என்ன சொல்லும்பா? எல்டிபி வித்தவுட் டயலக்ட்ரிக். ஓகேவா? கெப்பாசிட்டி என்ன படிச்சோம்? நம்ம C ஈக்குவல் டு Q/V படித்தோம். இங்கே வந்து டயலக்ட்ரிக் இன்டியூஸ் பண்ணல. அப்போ என்ன ஆகுது? கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் வித்தவுட் டயலக்ட்ரிக் என்னதெல்லாம்? C0 ஈக்குவல் டு Q0/V0. Q0ங்கிறது சார்ஜ் ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர், V0ங்கிறது பொட்டன்ஷியல் அப்போ இன் தி கெப்பாசிட்டர் வித்தவுட் டயலக்ட்ரிக். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? பேட்டரி நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி நம்ம பேட்டரி டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த கெப்பாசிட்டர் டயல்டிக் இன்சைட் பிட்வீன் தி கெப்பாசிட்டர். இப்போ இந்த கெப்பாசிட்டர் இருக்குது ஏர் தான் இருக்குது. இப்போ இந்த கேப் என்னோட நம்ம டயல்ட்ரிக் ஒன்றா மைக்கா சீட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நான் மைக்கா சீட் இன்சர்ட் பண்ணிடுறோம். மைக்கா சீட் இன்சர்ட் பண்ணிட்டுனா இப்போ இந்த ஏர் இருக்காது. அங்கே என்னன்னா எங்கே என்ன இருக்குன்னா ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் εr. εr வச்சுக்க நம்ம ரிலேட்டிவ் பர்மிட்டிவ் அல்லது டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஓகேவா? டயலக்ட்ரிக் இன்சர்ட்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிகிரீசஸ். நான் வந்து இந்த வந்து டயலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணிட்டா எலக்ட்ரிக் என்ன ஆகுது? டிகிரீஸ் ஆகும். ஓகேவா? இதனுடைய when the capacity is disconnected from the battery and dielectric inside between the capacitor. இந்த டிஸ்டன்ஸ் டீல் வந்து ஒரு மைக்கா சீட் அல்லது எபோனைட் சீட் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டா அப்போ என்ன ஆகுது? ஏர் இருந்தால் ரிலேட்டிவ் பர்மிட்டிவ் என்ன சொல்லலாம்? 7 ε0ங்கிறது பர்மிட்டிவ் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அது மீடியம்னா எப்சிலான். அது ரிலேட்டிவ் பர்மிட்டிவ். இங்கே கொஞ்சம் கேப்பில் ஏர் இருக்குது, இங்கே என்ன இருக்கலாம்? மீடியம். அதுக்கு என்ன சொல்லாமல் எப்சிலாங்கன்னு சொல்லாமல் ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆர் டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இது வந்து ஏருக்கு வந்து 1, ஏர் தான் மற்ற எல்லாமே எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் 1. லிசன், டயலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணால் எல்டிபி என்ன ஆகுது? டிகிரீஸ் ஆகுது. அப்படின்னா நியூ எல்டிபியில் என்ன கொடுத்துக்க மாதிரி E ஈக்குவல் டு ε0/E0/εr. என்ன கொடுத்துக்குது? E ஈக்குவல் டு E0/εr. ஈங்கிறது கவனி எலக்ட்ரிக் வித் டயலக்ட்ரிக், E0ங்கிறது எலக்ட்ரிக் வித்தவுட் டயலக்ட்ரிக், எப்சிலாங்கிறது ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. ஸோ E0ங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வித்தவுட் டயலக்ட்ரிக், எப்சிலாங்கிறது டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆர் ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. நம்ம என்ன சொல்லி எப்சிலாங்காரு ஏருக்கு முடிந்த ரிலேட்டிவ் பர்மிட்டிவ் 1, அதர் ஏருக்கு என்ன கொடுத்துருக்கு? எப்சிலாங்கார் கிரேட்டர் தென் 1. ஏருக்கு மற்ற மீடியத்தில் வந்து எப்சிலாங்கார் கிரேட்டர் தென் 1. அப்படின்னா இது கிரேட்டர் 1 போட்டேன்னா இந்த வேலையை கவனி. இந்த வேலை எப்படி இருக்குன்னா கவனி குறைவாக தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுது? E less than E0. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது E வேல்யூ 1 அதிகமாக இருக்கும்போது வர வேல்யூ குறைவாக இருக்குது. அப்படின்னா E வேல்யூ எப்படி இருக்குன்னா E0 குறைவாக இருக்குது. ஓகேவா? ஸோ டயலக்ட்ரிக் நம்ம இன்சர்ட் பண்ணால் எவ்வளோ இருக்குது? நம்ம டயலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா கவனி E வேல்யூ என்ன ஆகுது? குறையுது. எல்டிபியில் வந்து என்ன ஆகுது? டிகிரீஸ் ஆகுது. ஸோ டயலக்ட்ரிக் இன்சர்ட் பிட்வீன் தி பிளேட்ஸ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டிகிரீசஸ். அடுத்தது நம்ம என்ன அவங்கள படிச்சிருக்கிறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியல் ரிலேஷன் பண்ணி முடிச்சு நம்ம V ஈக்குவல் டு ED. ஓகேவா? ஸோ கவனி E டிகிரீஸ் ஆனா என்ன ஆகுது? V ஆல்சோ டிகிரீசஸ். ஸோ எல்டிபி டிகிரீஸ்னா பொட்டன்ஷியல் பிட்வீன் தி பிளேட்ஸ் என்ன ஆகுது? டிகிரீஸ் ஆகுது. பட் சார்ஜ் Q0 ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஆனால் இங்கே சார்ஜ் ஸ்டோர் ஆனது வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஆனால் வெளியே எடுக்கிறது இல்லை. அப்படின்னா இங்கே ஸ்டோர் ஆன சார்ஜ் அப்படியே தான் இருக்கு. அப்படின்னா கவனி எலக்ட்ரிக் ஃபீல்டு கவனி
electric field decrease ஆகுது, electric field decrease ஆனா என்ன ஆகுது, Vm என்ன ஆகுது, potential difference decrease ஆகுது, but Q naught remains constant. அப்படின்னா new potential difference, new potential difference என்ன ஃபார்முலா படிச்சோம், V equal to ED. ஓகேவா, அப்படின்னா V equal to E can substitute பண்ணலாம், E equal to E naught by epsilon ன்னு சொல்லாம்போ E naught by epsilon R into D. இப்போ இந்த E naught D can சொல்லாம்போ new potential difference V naught. புரிஞ்சுதா, V na E into D, V naught க்கு E naught into D. So V equal to E can substitute பண்ண E naught by epsilon R into D. இந்த E naught D can ஓல் நம்ம V naught by epsilon R. லிசன் நம்ம கெப்பாசிட்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா படிச்சோம், C equal to Q by V ன்னு படிச்சோம். So capacity is directly proportional to charge, inversely proportional to potential difference. So C is inversely proportional to potential difference. அப்படின்னா V decrease ஆனா Q என்ன ஆகுது, increase ஆகுது. என்ன ஆகுது, V decrease ஆச்சுன்னா Q என்ன ஆகுனா decrease ஆகுது. So இங்க V decrease ஆகும்போது Q வந்து என்ன ஆகுது, increase ஆகுது. The new capacity in the presence of dielectric. New capacity in the presence of dielectric. இப்போ என்னதுலாம் C equal என்னதுலாம் Q naught by V. ஏன்னா Q naught கான் சொல்லிட்டோம், அதாவது பேடு கேன் பண்ணும்போது Q naught பேடு டிஸ்கவுண்ட் பண்ணது என்ன ஆகுது Q naught. ஸோ C equal to Q naught by V. அடுத்தது என்ன சப்ஸ்டன் நம்ம வந்து கனெக்ட் பண்ண டயல்டிக் இன்செர்ட் பண்ண வரைக்கும் என்ன ஆகுது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V naught ஆகுது, அங்கே டயல்டிக் கான்ஸ்டன்ட் எப்சிலான் ஆர். ஸோ எப்சிலான் ஆர் Q naught by V naught எழுதலாம். அடுத்தது Q naught by V naught என்ன வச்சுக்கலாம், C naught. Q naught by V naught என்ன வைக்கலாம், C naught. ஸோ எப்சிலான் ஆர் C naught. ஸோ C equal to Q naught by V. இது வந்து from the connection of the battery. ஓகேவா, பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணவே என்ன கவனிக்கலாம், CER equal to என்னதுல Q naught by V naught. இந்த Q naught by V naught என்ன போடலாம், C naught போடலாம். நெக்ஸ்ட், ஸோ C equal to epsilon r C naught. epsilon r greater than 1. epsilon r greater than 1 C greater than C naught. epsilon r வேல்யூ வந்து ஏருக்கு மட்டும்தான் 1, அதர் தன் மீடியம். எப்சிலான் greater than 1 இதுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணா C naught வேல்யூ 1 அதிகம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது C naught வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா C வேல்யூ அதிகமாக இருக்கு. அப்படின்னா C greater than C naught. அப்படின்னா ஏர்லுக்கு விட கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகுனா டயலெக்ட்ரிக் இன்டியூஸ் பண்ண ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டயலெக்ட்ரிக் இன்டியூஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டினா கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி பேல்பிக் கெப்பாசிட்டி படிச்சுமா, C equal to epsilon A by D. ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஏரம் இருக்குது, மீடியம் இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலா, C equal to epsilon r epsilon naught A by D. epsilon r relative permittivity, epsilon naught na permittivity of free space, A area of the plates, D distance between the plates. அடுத்தது epsilon என்னதுலானா epsilon A by D. epsilon na permittivity of the medium equal to epsilon r epsilon naught. So C equal to epsilon A by D. epsilon r epsilon என்னதுலானா epsilon A by D எழுதலாம். அடுத்தது என்ன படிச்சு நாம எனர்ஜி ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டி படிச்சுமா, U equal to half CV square அல்லது U equal to half Q square by C ன்னு படிச்சோம். இப்போ என்ன எனர்ஜி ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டர் அது என்ன இருக்குது வித்தவுட் டயலெக்ட்ரிக் U naught equal to 1 by 2 Q naught squared by C naught. ஓகேவா, இப்போ டயலெக்ட்ரிக் இன்டியூஸ் பண்ணா என்ன ஆகுனா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் Q naught ரிமைன்ஸ் கான்ஸ்டண்டா. ஸோ என்னதுல U naught equal to 1 by 2 Q naught squared C. Q naught squared C. அப்போ என்ன ஆகுனா C என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்கிறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், C க்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். C equal to epsilon r C naught சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகுது, கவனி 1 by 2 Q naught squared epsilon r C naught. இப்போ இந்த 1 by 2 Q naught squared C naught என்னதுலாம்னா நம்ம என்ன U naught எழுதலாம். அப்போ கீழே எனக்கு ER epsilon r இருக்குது. ஸோ U naught by epsilon எழுதலாம். புரிஞ்சுதா, என்னதுலாம் எனர்ஜி வந்து கெப்பாசிட்டர் U naught equal to 1 by 2 Q naught squared by C naught. இது வித்தவுட் டயலெக்ட்ரிக். டயலெக்ட்ரிக் இன்செர்ட் பண்ண என்ன ஆகுது, U naught equal to 1 by 2 Q naught squared by Q naught square. Q naught வந்து கான்ஸ்டன்ட், எது மட்டும் வேரி ஆகும், C வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ C எழுதலாம். C க்கு என்னதுலாம் C equal to epsilon r C naught எழுதலாம். இப்போ 1 by 2 Q naught squared C naught என்னதுடா U naught எழுதலாம். பை கீழே இருக்குது epsilon r இருக்குது. ஸோ இங்கே எப்சிலான் greater than 1 அப்போ என்ன ஆகுனா எப்சிலான் greater than 1 என்ன ஆகுனா வேல்யூ குறைவாக தான் கிடைக்கும். U naught வேல்யூ என்ன கிடைக்கும், U வேல்யூ இப்படி தான் கிடைக்குன்னா குறைவாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ U வேல்யூ லெஸ் தேன் U naught. ஸோ டயலெக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணால் எனர்ஜி என்ன ஆகுனா டிகிரீஸ் ஆகும். என்ன ஆகுனா எனர்ஜி என்ன ஆகுது, அந்த பிளேட்ஸ் வந்து இழுக்கிறதுனால ஒரு பக்கத்தில் இழுக்கிறதுனால என்ன ஆகுனா எனர்ஜி வந்து டிகிரீஸ் ஆகும். ஸோ நம்ம டயலெக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணால் எலக்ட்ரிசிட்டி டிகிரீஸ் ஆகும், கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் எனர்ஜி ஆஃப் தி கெப்பாசிட்டி ஆகுனா டிகிரீஸ் ஆகும். Habits of dielectric
அதில் செகண்ட் கேஸ் when the battery remains connected to the capacitor. ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி நம்ம கனெக்ட் பண்ணல எடுத்து ரிமூவ் பண்ணிட்டோம். செகண்ட் கேஸில் when the battery remains connected to the capacitor. நம்ம parallel by capacitor of two plates consists of two plates, area of cross section A, distance between the two plates D ன்னு பார்த்தோம். The capacity is connected to the battery. E0ங்கிறது என்னோடதுக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு between the plates without dielectric. அதாவது ஏர் இருக்கும்போது இடையில எவ்வளவு E0ங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு வித்தவுட் டயலக்ட்ரிக். இப்போ நாம் ஒரு டயலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணுறோம். நம்ம என்ன சொன்னோம், மைக்கா ஆயில் அல்லதுன்னு சொல்லும்போது எபோனைட் சீட், ஏதாவது ஒரு சீட்டை வந்து நாம் இன்செர்ட் பண்ணும்போது அப்போ என்ன ஆகுனா இந்த ஏர் கேப்பில் வந்து எதை இன்செர்ட் பண்ணி சீட் இன்செர்ட் பண்ணிடும். அப்போ எப்சிலாங்காருன்னா இந்த மீடியத்துக்கு ஏருக்குள்ளே லேசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எப்சிலான்னு சொல்லுவோம். இது வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம். அது இன்னொரு பேர் சொல்லும்போது டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். அதாவது ஏருக்கு வந்து எப்சிலான் நாட், மீடியம் வந்து எப்சிலான், ரெண்டுக்குள்ள லேசன் சொல்லும்போது எப்சிலான் ஆர்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ டயலக்ட்ரிக் இன்டியூஸ் பண்ணிடுறோம். எது இன்டியூஸ் பண்ணிடுறோம்? டயலக்ட்ரிக் இன்டியூஸ் பண்ணிடுமா? எப்சிலான் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் தி மீடியம். ஸோ V0 ஈக்குவல் டு ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். நான் பேட்டரி வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம், நம்ம இதை ரிமூவ் பண்ணதில்லை. அப்படின்னா V0 வந்து ரிமைன்ஸு கான்ஸ்டன்ட், வோல்டேஜ் இதுக்கு கான்ஸ்டன்டாக இருக்குது. இப்போ டயலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணால் Q0 இன்க்ரீஸ் பை தி ஃபேக்டர் எப்சிலான் ஆர். யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மைக்கேல் பேடல் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா டயலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே சார்ஜ் Q0 இருக்குதா, அது எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆகும், எப்சிலான் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அப்படின்னா Q0 ஈக்குவல் டு எப்சிலான் டைம்ஸ் Q ஈக்குவல் எப்சிலான் டைம்ஸ் Q0. ஓகேவா? அப்படின்னா சார்ஜ் எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆகுது, எப்சிலான் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சி என்ன முடிச்சு நம்ம ஃபார்முலா சி ஈக்குவல் டு Q பை V. அப்படின்னா Q இன்க்ரீஸ் ஆன சி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ Q இன்க்ரீஸ் ஆகும்போது சி ஆல்சோ இன்க்ரீசஸ். புரிஞ்சுதா? நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பேட்டரி கனெக்ட் பண்ணிடுறோம். கடைசி வரைக்கும் என்ன ரிமூவ் பண்ணுறது கிடையாது. நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணால் வோல்டேஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். கடைசி வரைக்கும் நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ண வரைக்கும் என்ன ஆகுனா சார்ஜ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லிக்கிறாங்க, எப்சிலான் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து Q0ங்கிறது சார்ஜ் வித்தவுட் டயலக்ட்ரிக், Qங்கிறது சார்ஜ் வித் டயலக்ட்ரிக். ஸோ Q இஸ் எப்சிலான் டைம்ஸ் இன்க்ரீஸ், எப்சிலான் டைம்ஸ் இன்க்ரீஸ் பை த Q0. ஸோ Q இன்க்ரீஸ் ஆனால் C ஆல்சோ இன்க்ரீசஸ். த நியூ கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா C ஈக்குவல் டு Q பை Vன்னு பார்த்தோம். இந்த V0 வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னா Q பை V0 போட்டுக்கிறோம். Qக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், Q ஈக்குவல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், எப்சிலான் நாட் Q0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ Q ஈக்குவல் டு எப்சிலான் நாட் Q0 பை V0. இப்போ இந்த Q0 பை V0க்கு என்ன இதெல்லாம் பாரு, C0. இதை முடிச்சுனா கெப்பாசிட்டன்ஸ் வித்தவுட் டயலக்ட்ரிக் ஃபார்முலா C0 ஈக்குவல் டு Q0 பை V0. இப்போ Q0 பை V0 என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், C0. ஸோ C ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் C0. இது கெப்பாசிட்டன்ஸ் வித் டயலக்ட்ரிக். கவனி நாம் படிச்சோமா, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி பேரலல் பை கெப்பாசிட்டர் வித்தவுட் ஏர் வித் ஏர்னா C0 ஈக்குவல் டு எப்சிலான் A பை D. அதே வந்து இன்னொரு நம்ம வித் மீடியம்னா எப்சிலான் A பை D. எப்சிலான் நாட்னா பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், எப்சிலான்னா பர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம். ஓகேவா? இது வந்து கெப்பாசிட்டன்ஸ் வித்தவுட் டயலக்ட்ரிக், இது கெப்பாசிட்டன்ஸ் வித் டயலக்ட்ரிக். ஓகேவா? இங்கே கவனி, இங்கே கெப்பாசிட்டன்ஸ் என்ன இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எப்சிலான் எப்படி சொல்லிக்க நம்ம ஏர் தான் மற்றதுன்னு சொல்லிக்க வேல்யூ கிரேட்டர் தென் 1. எப்சிலான் கிரேட்டர் தென் 1 அதர் தென் ஏர். அப்படின்னா 1ஓட அதிகமாக இருக்கும்போது இந்த வேல்யூ அதிகமாக இருக்குமா, அப்படின்னா சி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா கெப்பாசிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இந்த எனர்ஜி ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டர் வித்தவுட் என்னோட இருக்குது டயலக்ட்ரிக் இல்லாத போது எவ்வளவு, U0 ஈக்குவல் டு 1/2 C0 V0 ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். C0ங்கிறது கவனி கெப்பாசிட்டர் வித்தவுட் டயலக்ட்ரிக், V0ங்கிறது பேட்டரி வோல்டேஜ். ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்னா இது வந்து V0 கான்ஸ்டன்ட். ஏன் U0 ஈக்குவல் டு 1/2 Q0 ஸ்கொயர் C0ங்கிறது ஃபர்ஸ்ட் கேஸ் யூஸ் பண்ணுறது. என்ன காரணம்னா இதில் Q0 வேரி ஆகுது, C வேரி ஆகுது, சார்ஜ் வேரி ஆகுது, C வேரி ஆகுது. நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் யூஸ் பண்ணிக்க நம்ம U0 ஈக்குவல் டு 1/2 C0 V0 ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே C0 இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் V0 சொல்லிக்கிற கான்ஸ்டன்ட். இப்போ டயலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணால் என்ன ஆகுனா என்ன இன்க்ரீஸ் ஆகுது, கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது என்ன ஆகுனா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. எனர்ஜி இன்க்ரீஸ் ஆல்சோ என்ன ஆகுனா சார்ஜ் இன்க்ரீசஸ். ஸோ U ஈக்குவல் டு 1/2 C V0 ஸ்கொயர்டு. C இன்க்ரீஸ் ஆனால் எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகேவா? அதே மாதிரி நான் வந்து Q இன்க்ரீஸ் பண்ணி Q இன்க்ரீஸ் ஆனால் C இன்க்ரீஸ் ஆகுது, C இன்க்ரீஸ் ஆனால் ஆகுது, V இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம டயலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணி என்ன ஆகுது, கெப்பாசிட்டன்ஸு எனர்ஜி சார்ஜ் ஆல்சோ இன்க்ரீஸ், மூணுமே என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது.
இப்போ u ஈக்குவல் என்னதுனா 1/2 c v நாட் ஸ்கொயருக்கு சிக்கு என்ன நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் c ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் சி நாட். அப்போ என்ன சிக்கு என்ன வரலாம் எப்சிலான் ஆர் சி நாட் வி நாட் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப் u ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் ஓகேவா இந்த 1/2 சி நாட் வி நாட் ஸ்கொயர் என்னதில் யூ நாட்னு வரலாம். ஓகே என்னதில் எப்ஸ் அப்படி வச்சுக்கிறோம் 1/2 சி நாட் வி நாட் ஸ்கொயர் வரும் நம்ம யூ நாட்னு வரும். ஸோ u ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் யூ நாட். யூங்கிறது எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி பொட்டன்ஷியல் எனர்ஜி வித் டைஎலக்ட்ரிக் அப்படி கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டியில் வந்து டைஎலக்ட்ரிக் இன்டியூஸ் பண்ண பிறகு இருக்க எனர்ஜி வந்து யூ இன்டியூஸ் பண்ண எனர்ஜி வந்து யூ நாட். அப்படின்னா யூ ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் இன்ட்டு யூ நாட். இப்போ எப்சிலான் சொல்லிக்க நம்ம ஏருக்கு மட்டும்தான் ஒன்று மற்றக்குன்னு சொல்லி கேட்டதுன்னு ஒன்றா இது ஒன்னோட அதிகமாக இருக்கும்போது வரவேலை எப்படி அதிகமாக இருக்குமா அப்படின்னா யூ கிரேட்டர் தென் யூ நாட். அப்படின்னா நம்ம டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணால் எனர்ஜி ஆஃப் தி கெப்பாசிட்டர் இன்க்ரீசஸ். ஓகேவா வி நாட் கான்ஸ்டன்ட்னா அப்போ இ என்ன ஆல்சோ கான்ஸ்டன்ட் வச்சு நம்ம வி ஈக்குவல் இன்னு வடிச்சுமா. அப்படின்னா வி நாட் கான்ஸ்டன்ட்னா இ ஆல்சோ கான்ஸ்டன்ட் என்ன ஃபார்முலா வி ஈக்குவல் இ இன்ட்டு டின்னு வடிச்சோம். எனர்ஜி டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலானா u ஈக்குவல் டு 1/2 இ எப்சிலான் ஸ்கொயர். இது எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் தி கெப்பாசிட்டர். லாஸ்ட் கிளாஸ் படிச்சு u ஈக்குவல் டு 1/2 இ எப்சிலான் இ நாட் ஸ்கொயர். பார்க்கலாம் when the battery remains connected to the கெப்பாசிட்டர்னா இங்கே என்ன ஆகுனா இது ஒன்றா கேட்டாங்கன்னா அதில் வந்து டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணும்போது கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகு கவனி எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகு சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகு. எது கான்ஸ்டன்ட்னா கவனி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கான்ஸ்டன்டாக இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்டாக இருக்குது. கெப்பாசிட்டரின் சீரீஸ் கனெக்ஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நம்ம கெப்பாசிட்டர் படித்தோம். கெப்பாசிட்டி இஸ் சார்ஜ் ஸ்டோரேஜ் டிவைஸ் அல்லது எனர்ஜி ஸ்டோரிங் டிவைஸ் படித்தோம். இங்கே 3 கெப்பாசிட்டர்ஸ் C1, C2, C3 கண்டறியின் சீரீஸ் கனெக்ஷன் வித் பேட்டரி V வோல்டேஜ் V. ஓகேவா C1, C2, C3ங்கிறது 3 கெப்பாசிட்டர்ஸ் கண்டறியின் எப்படி கன் பண்ணிக்கிறோம் சீரீஸ் கன் பண்ணிக்கிறோம். ஓகே பேட்டரி கண்டுபிடிவின் த சீரீஸ் கனெக்ஷன். இப்போ இந்த C1, C2, C3 மூணும் சேர்ந்து கொஞ்சம் சொல்லும்போது ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் CS. CS என்ன ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி சீரீஸ் காம்பினேஷன். ஓகேவா C1, C2, C3 மூணு சேர்ந்து சொல்லும்போது ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் CS. ஓகே இது பேட்டரி. நம்ம எலக்ட்ரோஸ்டாட் இண்டக்ஷன் படிச்சுக்கிறோம். என்ன வச்சுக்கிறோம் த சார்ஜிங் வித்தவுட் ஆக்சுவல் கரண்ட் இஸ் கால்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ரெண்டு பொருள் வந்து டச் பண்ணாமே எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜ் இன்டியூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். இப்போ பேட்டரி கன் பண்ணிட்டா இங்கே நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுது பிளேட் C3 என்ன ஆகுது ரைட் பிளேட்டுக்கு போகுது. இந்த ரைட் பிளேட் என்ன உண்டு இங்கே என்ன உண்டு எலக்ட்ரோஸ் இண்டக்ஸ் பண்ணி என்ன ஆகுது பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் பண்ணு. இந்த பாசிட்டிவ் என்னோட இங்கே நெகட்டிவ் இன்டியூஸ் பண்ணு. இந்த நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் இன்டியூஸ் பண்ணு. இதே மாதிரி C1லேயும் நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் இன்டியூஸ் பண்ணு. என்ன காரணம் அக்கார்டிங் டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரின்சிபல் படிச்சு நம்ம த சார்ஜிங் வித்தவுட் ஆக்சுவல் கரண்ட் இஸ் கால்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். அதாவது நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே பாசிட்டிவ் இன்டியூஸ் பண்ணு. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இன்டியூஸ் பண்ணு நெகட்டிவை இன்டியூஸ் பண்ணு. இந்த நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் இன்டியூஸ் பண்ணு. ஓகேவா இந்த பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் இன்டியூஸ் பண்ணு. இந்த நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் இன்டியூஸ் பண்ணு. அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷன் இருக்கும்போது என்ன ஆகுனா ஒவ்வொரு கெப்பாசிட்டியில் இருக்கிற சார்ஜ் வந்து எப்படி இருக்கு சேமாக இருக்கு. ஸோ ஈச் கெப்பாசிட்டர் ஸ்டோர் சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். ஓகேவா சீரீஸ் கனெக்ஷன் கண்டிப்பாக என்ன எது காமனாக இருக்குன்னா சார்ஜ் வந்து சேமாக இருக்கு. ஓகேவா ஸோ 3 கெப்பாசிட்டர் C1, C2, C3 கண்டக்டிங் சீரீஸ் காம்பினேஷன் பேட்டரி நாம் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு கெப்பாசிட்டர் போகிற சார்ஜ் எப்படி இருக்கு சேமாக இருக்கு. இந்த V1, V2, V3ங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டன்ஸ் C1, C2, C3. இந்த கெப்பாசிட்டி அறையில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் C1 கையிலுக்கு வந்து V1, C2 கையில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V2, C3 கையில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு V3. ஸோ என்னோட இருக்குது V1, V2, V3 பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி ஈச் கெப்பாசிட்டர்ஸ் C1, C2 அண்ட் C3. நாம் என்ன ஃபார்முலா படித்தோம் C ஈக்குவல் டு QB ஃபார்முலா படிச்சிருக்கிற கெப்பாசிட்டன்ஸுக்கு. இங்கே டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா V ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3. இப்போ C என்ன வச்சுக்கணும் நம்ம C ஈக்குவல் டு Q பை V. இப்போ V வேணும்னா V ஈக்குவல் டு Q பை C. இங்கே என்ன கான்ஸ்டன்ட் Q வந்து சேம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கெப்பாசிட்டன்ஸ்லையுமே. அப்போ என்னதுல V1 ஈக்குவல் டு Q பை C1, V2 ஈக்குவல் டு Q பை C2, V3 ஈக்குவல் டு Q பை C3. இப்போ சப்ஸ்டிட்யூட்டிங் த V1, V2, V3 வேல்யூ இன் த அபவ் ஈக்குவேஷன். இப்போ என்ன கவனி V1க்கு என்னதுல Q பை C1, V1 Q பை C1, V2க்கு Q பை C2, V3 Q பை C3. இப்போ இந்த மூணு கெப்பாசிட்டன்ஸ் சொன்னோம்ல C1, C2, C3 சேர்ந்துக்கன்னு சொல்லாமோ ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் CS. இதுக்கு அடுத்து கெப்பாசிட்டின் சீரீஸ் காம்பினேஷன். அப்போ V ஈக்குவல் Q பை CS.
இப்போ இந்த வீக் என்ன வரும் நம்ம வீக்கு என்ன வரும் நம்ம Q by CS. ஸோ V Q by CS போட்டால் இங்கே என்ன காமனாக இருக்குது Q காமனாக Q வெளியே எடுத்துட்டா 1 by C1 plus 1 by C2 1 by C3 வரும். Q கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 by CS equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. இதன் சொல்லும்போது கெப்பாசிட்டர் கண்டின் சீரிஸ் காம்பினேஷன் ஃபார்முலா. இதுக்கு என்ன சொல்லும்போது the reciprocal of the equal capacitors is equal to sum of the reciprocal of the individual capacitors. நோடுதுக்குது the reciprocal of the equal capacitance is equal to sum of the reciprocal of the individual capacitance of the capacitors வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சிஎஸ் வேல்யூ வந்து இந்த C1 C2 C3 விட எப்பயுமே குறைவாக தான் இருக்கு. என்ன எடுத்துப்பாங்கன்னா the value of CS less than the C1 C2 C3. இப்போ C1 2 மைக்ரோஃபேரடு, C2 3 மைக்ரோஃபேரடு, C3 4 மைக்ரோஃபேரடு. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1 by என்ன ஒரு சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 1 by என்ன வரும்னா 2 1 by 3 1 by என்ன வரும்னா 4 வரும். சப்ஸ்டியூட் பண்ணால் LCM 24 மேலே வரும் 12 plus 8 plus 6. அப்போ CS 1 by CS 26 by 24, CS வந்து 24 by 26. 24 by 26 வரும்போது என்ன ஆகும் நமக்கு 12 by 13 வரும். அப்படின்னா வேல்யூ 1 point something தான் வரும். அப்படின்னா இந்த இருக்க லோயஸ்ட் வேல்யூ 2 மைக்ரோவோட குறைவாக வரும். அப்படின்னா கவனி நாம் வந்து இந்த ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து இந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ எப்படி தான் குறைவாக வரும். ஸோ CS is less than the smallest individual capacitance. Capacitor in parallel combination. 3 capacitors C1, C2, C3 are connected in parallel with battery. இங்கே C1, C2, C3 3 capacitors கனெக்ட் பண்ணிக்கிறோம், parallel கனெக்ட் பண்ணிக்கிறோம். கவனி இங்கே parallel combination வந்து C1, C2, C3 3 கெப்பாசிட்டர் வந்து சேம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரி. ஓகேவா? அதனால் என்ன ஆகுனா இங்கே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேமாக இருக்குது. ஸோ வி சேம் அக்ராஸ் த parallel காம்பினேஷன். பட் கெப்பாசிட்டி ஆஃப் த கெப்பாசிட்டர் வந்து டிஃபரெண்ட் ஆக்கிறதுனால இப்போ என்ன ஆகுனா சார்ஜ் இஸ் டிபெண்ட் ஃபார் ஈச் கெப்பாசிட்டர். ஸோ C1ல Q1ங்கிறது சார்ஜ் பாசிட்டிவ் C1, Q2ங்கிறது சார்ஜ் இந்த C2, Q3 சார்ஜ் இந்த C3. ஓகேவா? இப்போ இந்த C1, C2, C3 இந்த மூணும் சேர்ந்து ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லும்போது சிபின்னு சொல்கிறோம். இது என்னன்னா ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் காம்பினேஷன். ஓகேவா? இது பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்குது. ஸோ 3 கெப்பாசிட்டி வந்து நான் பேரல் கனெக்ட் பண்ணால் வி சேமாக இருக்குது, சார்ஜ் எப்படிக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ வி சேமாக இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குது, சார்ஜ் டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்போ டோட்டல் சார்ஜுக்கு என்ன ஃபார்முலா? Q ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3. ஸோ டோட்டல் சார்ஜுக்கு என்னதுல Q ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3. நம்ம கெப்பாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? C ஈக்குவல் டு Q by V. என்ன வச்சு நம்ம C ஈக்குவல் டு Q by V. Qக்கு என்னதுல Q ஈக்குவல் டு CPV. அதாவது என்னாவது இது வந்து ஈக்குவல் கெப்பாசிட்டி இன் பேரலல் காம்பினேஷன். ஸோ Q ஈக்குவல் நம்ம CPV. இப்போ அப்போ இன்னும் Q என்னதுல எது கான் சொல்லிக்கிற V சேமா எதில் பேரலல் காம்பினேஷனில் Q1னா C1V, Q2னா C2V, Q3னா C3V. இப்போ என்னதுல Q ஈக்குவல் டோட்டல் சார்ஜ் Q ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3. Qக்கு என்னதுல CPV. Q1க்கு C1V, Q2க்கு C2V, Q3க்கு C3V. இங்கே V காமன் வந்தால் வெளியே எடுத்து என்னாவது VV கேன்சல் ஆயிரு. CP ஈக்குவல் டு C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3. இந்த CPக்கு என்ன சொன்னால் FD capacity in parallel combination or equivalent capacity in parallel combination is equal to sum of the individual capacitance of the capacitors. ஓகேவா? அது CP equal to C1 plus C2 plus C3. இங்கே இந்த equivalent capacitance always greater than the C1, C2, C3. அதாவது இந்த டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்குன்னா இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி எப்பயுமே எப்படி தான் இருக்குது? அதிகமாக இருக்குது. எதுலைன்னா பேரல் காம்பினேஷனில். சீரிஸ் வந்து குறைவாக இருக்குது, பேரல் எப்படி அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் C1 எவ்வளவு 2 மைக்ரோஃபேரட், C2 3 மைக்ரோஃபேரட், C3 4 மைக்ரோஃபேரடா. அப்போ என்ன ஆகுது? மைக்ரோ வந்து 10⁻⁻6 ஃபேரடு. இப்போ CP என்ன C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 மைக்ரோஃபேரடு. அப்போ CP எவ்வளவு 9 மைக்ரோஃபேரடு. அப்படின்னா CP வேல்யூ வந்து 2 அதிகமாக இருக்குது, C1 அதிகமாக இருக்குது, C2 அதிகமாக இருக்குது, C3 அதிகமாக இருக்குது. அப்படின்னா கவனி இந்த ஈக்குவல் கெப்பாசிட்டி பேரலல் காம்பினேஷன் இஸ் கிரேட்டர் தென் த என்னோட இருக்குது இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ். அதே வந்து சீரிஸ் கனெக்ஷன் வந்து என்னன்னா CS is less than the C1 plus C2 plus C3.
தென் கொஸ்டின் வந்து கெப்பாசிட்டி இன் பேரலல் காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் படிச்ச கெப்பாசிட்டி இன் சீரிஸ் காம்பினேஷன். சீரிஸ் காம்பினேஷன்னா சார்ஜ் சேமா இருக்கு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. பேரலல் காம்பினேஷனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேமா இருக்கு, சார்ஜ் டிஃபரெண்டா இருக்கு.